இந்த மோட்டருக்கு நான் டைரக்டா கனெக்ஷன் கொடுக்கும்போது அதோட ஃபுல் ஸ்பீட்ல சுத்துது. எவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,500 ஆர்பிஎம். ஓகேங்களா? எனக்கு ஆனா இந்த மோட்டர் கொஞ்சம் கம்மி ஸ்பீட்ல சுத்த வைக்கணும். அதுக்கு உள்ள தர கரண்ட்டை நான் கம்மி பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ்ல அதை பண்ணக்கூடிய ஒரே பொருள் ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் அதுக்கு பேருக்கு ஏத்தாப்புல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணி அனுப்பும். இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் 1 கிலோ ஓம் கெப்பாசிட்டி, செகண்ட் ரெசிஸ்டர் 10 கிலோ ஓம் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டர் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ் நீங்க அது மேல வரைஞ்சிருக்கிற அந்த கலர் லைன்ஸை வச்சு கூட நீங்க சொல்லலாம். இப்போ நான் அதை 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியா கனெக்ஷன் ஏற்படுத்தும் போது நீங்க நல்லாவே கவனிக்கலாம், அந்த மோட்டரோட ஸ்பீட் நல்லா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 1050 ஆர்பிஎம்ல தான் அந்த மோட்டர் சுத்திட்டு இருக்கு. ஸோ டேரக்டாவே அந்த மோட்டர் ஸ்பீட் குறைஞ்சிருக்கு. இப்போ நான் இதுவே அந்த 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வழியா அந்த மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது நீங்க பார்க்கலாம் அந்த ஸ்பீட் இன்னும் 10 மடங்கு குறையும் சொல்லிட்டு. ஸோ 1050 இருந்த ஆர்பிஎம் இப்போ வெறும் 112 ஆர்பிஎம் தான் சுத்துது. ஏன்னா அந்த ரெண்டு ரெசிஸ்டர் நடுவில் 10 மடங்கு பவர் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டரை விட செகண்ட் ரெசிஸ்டர் 10 மடங்கு கம்மியான கரண்ட் தான் உள்ள அலோவ் பண்ணும். ஸோ அதனால மோட்டரோட ஸ்பீடும் 10 மடங்கு குறைஞ்சிருச்சு.